இல்லை, எனக்கு தெரிஞ்ச அம்பேத்கர் வந்து வல்லரசாகிறத பற்றி சிந்திச்சிருப்பாரா? இங்கே இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு சமத்துவத்தையும் கல்வியையும் ஒருங்கிணைந்த ஒரு மேம்பாட்டை பற்றி கொண்டு போகிறத பற்றி யோசிச்சிருப்பாரா? அந்த அந்த தாதாகிரி வேலையை வந்து பயங்கரமாக காட்டினாங்க. அது வந்து இதில் வந்து எவ்வளோ ஆயுதங்கள் வந்து இதனால் யாருக்கு லாபம் வருகிறது, அந்த லாபத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்னராக அப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் இருந்திருக்கிறாரு. அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச அம்பேத்கர் வந்து வல்லரசாகிறத பற்றி சிந்திச்சிருப்பாரா? இங்கே இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு சமத்துவத்தையும் கல்வியையும் ஒருங்கிணைந்த ஒரு மேம்பாட்டை பற்றி கொண்டு போகிறத பற்றி யோசிச்சிருப்பாரா? ஆனால் நம்ம நாடு போருக்கு அடிமையாகுன்ற போது கண்டிப்பாக இவங்க தான் முதல்ல பாதிப்பாங்க. அப்போ நான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நான் அதோட மணி ஸ்பெண்ட் பண்ணலன்னா டிஃபால்ட் எப்படி இருந்தாலும் அடிக்க போகிறது தான் அவன். அதுக்கு நான் ப்ரொடெக்டிவாக இருந்தால தானே. ஒவ்வொரு நாடுமே அணு ஆயுதங்களை பேஸ் பண்ணி தான் நாடோடைய ஸ்ட்ரென்த்தை வெளிப்போனது. இப்போ அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு டைப்பில் எல்லா நாடுகளும் இருக்கிறாங்க தாண்டி, ஆனால் அந்த அணு ஆயுதம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற வெளிக்கொண்டது தான் அந்த நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பலமாகவே இருக்குது. அதனால தான் பக்கத்தில் இருக்கிற சைனாவும் மற்ற நாடுகளும் இந்தியாவை அடிக்காததுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குது. சமீபத்தில் கூட சைனாவில் அவங்களுடைய தேசிய தினமும் ஏதோ ஒன்று நடந்த போது பெரிய அளவில் இராணுவ ஏவுகணைகளும் அவங்களுடைய அந்த இராணுவ வாகனங்களையும் வந்து அணிவகுத்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சினிமா காட்சி மாதிரி ஒரு அணிவகுப்பு நடத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக ஒரு அணிவகுப்பு நடத்திச்சா அப்படின்னு தெரில. இப்போ நான் வந்து அவர் முன்னாடி பண்ணல. அந்த தாதாகிரி வேலையை வந்து பயங்கரமாக காட்டினாங்க. அது வந்து உலகம் பூரா தெரிகிற அளவுக்கு ரொம்ப ஓப்பனாக வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே. நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நான் வந்து வேற மாதிரி நாங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே வந்து சைனா வந்து இதை டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு ஒரு பயம் வருது. இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், ஏன் இந்த மாதிரியெல்லாம் இந்த செயல்பாடு? இப்போ கொரியா வந்து நாங்கள் ஒன்று இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு இந்த போர் சூழல் வந்து என்னை சிந்திக்க தோணுது. இப்போ வந்து அம்பேத்கர் அன்னைக்கு 1950களில் அவர் ஆரம்பிக்கும் போதே இந்த காஷ்மீர் இஷ்யூவை சுமூகமாக பேசி இதை ஒரு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்துட்டிங்கன்னா நாளை மத்தியில் நம்மளுடைய கவனம் வந்து போருக்கான ஒரு கவனமாக இல்லாமல் வளர்ச்சிக்கான ஒரு கவனமாக இருக்கும்ன்றது அவர் அன்னைக்கு சொன்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டு. அதில் பெரிய வேலிட் பாயிண்ட்டை வந்து நான் வந்து யோசிக்கிறேன். சினிமா இளைஞர்கள் பார்ப்பாங்களா? ஹாலிவுட் படங்கள்லாம் பார்ப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு பல ஹாலிவுட் படங்கள் பல விஷயங்களை நமக்கு வந்து சொல்லியிருக்கு. அதை நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், டக்குன்னு வந்து ஒரு இதை போய் பட்டனை போய் அழுத்திட்டா டடடடன்னு உலகம் பூரா இருக்கக்கூடிய பல இடத்துல கூடிய அணுகுண்டு ஏவுகணைகள் வீசலான்ற டார்கெட் என்ன ஆகிடும்? ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பாஸ்கோடை போட்டு பட்டனை போட்டால் அது எல்லாம் எங்கேருந்தோ ஒரு 2-3 இடத்துல போய் விடும். விழுந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிளப்பி விட்டுரும்? ஒரு உலக போரே கிளப்பி விட்டுரும். இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ உள்ளே இறங்குவார். அவர் அண்டர் கிரவுண்டில் போவார், அதில் போவார். கடைசியில் சாவர நிலைமைக்கு வந்து வெறும் அவரோட விரல் மட்டுமாவது வெட்டி விட்ருவாங்க. அது மட்டும் தனியாக போயாவது அது போய் என்ன பண்ணிடும்? அது போய் அடிச்சு விட்ரும் இல்லையா? இது ஃபைனலாக அது ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம பல முறை இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். இப்படி நீங்கள் இப்படிலாம் ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கும்போது, இப்போ நான் ஏஐயில் டீப் ஃபேக் பண்ணுறேன், உன்னுடைய டேட்டாவை ஹேக் பண்ணுறேன்னு எவனாவது ஒருத்தன் ஹேக் பண்ணிட்டா கூட இது ரிஸ்க்கா இல்லையான்னு நான் கேள்வி கேட்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன தகவலோடையே நான் ரீல்ஸில் பார்த்தது தான். அது உண்மையானு கூட தெரியல. ரஷ்யா வந்து அந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் செட்டப் ஒன்று பண்ணியிருக்கு. தன்னுடைய நட்பு நாடு, எதிரி நாடுகள்னு ஒரு கேட்டகரிஸ் வச்சுருப்பாங்க. அதில் எதிரி நாடுகள், அதாவது ரஷ்யாவுடைய ரொம்ப மோசமான நிலைமைக்கு ரஷ்யா போகுதோ இல்லை அவங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க அந்த எதிரி நாடுகள் மேலெலாம் போய் மிசைல்ஸ் லான்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் செட்டப் ஒன்று ரஷ்யா கிட்ட இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். இப்போ காந்தி சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, கண்ணுக்கு கண்ணா அப்படின்னு வரல, நீ என் கண்ணை அடிச்சிட்டா நான் உன் கண் அடிப்பேன், அப்புறம் திருப்பி நீ இன்னொரு கண்ணை அடித்தா நான் இன்னொரு கண்ணை அடிப்பேன் அப்படின்னா அந்த சமூகம் என்ன ஆகிடும்? ஒரு விழித்திறன் இல்லாத ஒரு சமூகமாக மாறிடும் அப்படிங்கிறது. இப்போ இப்படி எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் குண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கடைசியில் என்ன தான் இருக்குங்கிறேன். இப்போ இங்கே ஏதோ ஒரு சிந்தனையில் ஏதோ ஒரு பிரச்சனை தெரியலையா? இங்கே ஒரு அரசியல் வேறு மாதிரி இருக்கணும்னு நமக்கு வந்து தோணலையா? இல்லை, முன்னாடி
காலங்களில் உலகங்களில் வந்து நிறைய அன்பை போதிச்சாங்க, கல்வியை போதிச்சாங்க, மருத்துவத்தை அறிவிச்சாங்க. ஒரு காலகட்டங்கள் தான் வந்து அப்படி உருவாக்கும். ஒரு நாடு மற்ற நாடுகள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு நாடு கூட்டமை அப்படியே நடக்கும். இது காலத்தின் அடிப்படையில், சுழற்சியின் அடிப்படையில் என்ன பண்ணணும்னா, யாராவது ஒருத்தர் சின்னதாக நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு இப்போ புரியும் பாருங்கள். யாராவது இப்போ நேற்று விட ராதிகாவோட ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க. தாய் கழிவுன்னு அந்த படத்தில் அவங்க நடித்தாங்க. வர டைரக்டர் ஃபுல்லாக என்ன கழுவி சீனுக்கு நடிக்கலான்னு கேட்குறாங்க அப்படின்னு. வடிவேலு வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அது வந்து வரவங்க எல்லாரும் அந்த மாதிரியே நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இது என்னென்னா ஒரு சினாரியோ தான். பேய் படம் எடுத்தால் எல்லாரும் பேய் படமே எடுப்பாங்க. அந்த ஜானரை க்ரியேட் பண்ணுறது தான். யாராவது ஒருத்தர் போரை உருவாக்கி விட்டுட்டா அது போர் சூழ்ந்து அப்படியே போகும். அது அழியுமா? ஆமாம். ஒரு சினிமா ட்ரெண்ட் மாதிரி ஒரு தியரி சொல்கிறீங்க. இப்படி தான். அதாவது இது அப்படியே தொத்திக்கும். ஒரு நாட்டுக்கும் அப்படியே தொத்து. இப்போ நம்மளும் இப்போ நம்ம என்ன நினைப்போம், இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கு போகிறத நினைப்போம். நடந்துச்சுல்ல, சின்ன சின்ன போருக்கு நடந்தது. இப்படி தான் அந்த போர் சூழல் இப்படி தான் காலங்கள் கனியும். ஆனால் இது ஒரு அமைதி சூழல் நடக்குமா அப்படின்னா தெரியல. கனியும் உட்கார்ந்து இருக்கலாமா, உட்காந்துட்டே இருக்கலாமா கனியும் அப்படின்னு இல்லை, நடக்கும். போர் நடக்கணும், நடந்துதான் ஆகணும். எனக்கு பயம் என்னன்னா, என் மண்டைக்கு மேலே யார் ஏவுகணை எந்த நாடு நிச்சயம் வரும். இல்லை, கண்டிப்பாக நடந்துதான், வேற வழி கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய அவங்களுடைய நிலைப்பாடம் எடுத்ததுக்காக அவங்களோட இருக்கிற எல்லா நாடுகளும் தூண்டி விட்டு ஒரு உலக போரை திருப்பி கொண்டு வரதுக்கான ஒரு ஒரு விஷயமாவும் இது பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுது நினைக்கிறேன். நீங்கள் போருக்கே பயப்படுறீங்களா? இப்போ இந்த சேனலில் சொல்கிறேன், நீங்கள் ரெக்கார்டு கூட பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்கார்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னா திரும்பி எப்பயாவது போடுவீங்களா? ரீகேப் பண்ணி போடுங்க. இப்போ நம்ம ஜனநாயக முறைப்படி ஓட்டு போடுறோம்ல, இன்னும் காலம் இருக்குது. நம்ம ஓட்டே போட மாட்டோம். கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம். காலம் செத்து போயிடும் எல்லான்றீங்க. எல்லாரையும் எல்லாமே மாறிடும். நம்ம ஓட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே அதிகாரத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் அமைதியாக உட்காந்து உங்கள் பாட்டு வேலையை பார்த்துட்டு போயினே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்லும் போது உங்களுக்கு அப்படி தோணும், எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. நடக்கும். எங்கேயோ போய் ஆஸ்திரேலியாவுக்கு பின்னாடி ஏதோ நாட்டுக்குள்ளெல்லாம் போய் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். ஆயுதம் எங்கு தயாரிக்கப்படுது? நாட்டில் தான். சரி, இப்போ அமெரிக்காவில் ஆயுதம் தயாரிப்பது தனியார்கிட்ட இருக்கா, அரசுகிட்ட இருக்கா? அது தனியார் மயப்படுத்தப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸால் அரசு ரன் பண்ணுறாங்க. அரசு தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது மேனுஃபேக்சரிங் எல்லாம் சோர்ஸு ரா மெட்டீரியல் எல்லாமே தனியார் நிறுவனம் தான் பார்த்துக்கிறாங்க. அப்படியா? இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் போய் உங்களுக்கு வேணும்னா லைசன்ஸோட துப்பாக்கி வாங்க முடியுமா? முடியாது. இல்லை, எல்லா நாட்டிலையும் வந்து டிஃபென்ஸ் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அப்படியா? ஆமாம். கன்ஃபார்மாக இவ்வளோ தேடினீங்க உங்களால் அது? இல்லை சொல்கிறாங்க, டிஃபென்ஸ் வந்து எல்லா நாட்டிலையும் கண்ட்ரோல். நீங்கள் இப்போ அமெரிக்காவில் துப்பாக்கி வாங்கன்னு சொன்னீங்களே, துப்பாக்கி வாங்கினா பங்க் கடையில் வாங்க முடியாது. நீங்கள் ஒரு கடையில் வாங்கினாலும் எங்கள் இடத்துல வாங்கினாலும் லைசன்ஸ் கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ண உங்களுக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. நான் ஒரு விஷயம் படித்தேன், அது சரியா இல்லையான்னு நீங்கள் இளைஞர் சொல்கிறீங்க. ஒரு போர் நடந்ததுன்னா ஆயுதம் தயாரித்து வச்சிருக்கிறவங்க, டேய் கடையை அடுத்து ரன் பண்ணணும்னா இந்த பொருளெல்லாம் என்ன பண்ணணும்? விற்று தொலைங்கியா. அப்போ விற்று தொலைக்கிறோம்னா என்ன ஆகணும்? திரும்பி போகிற இன்னும் அது வந்து அவங்க சேல் பண்ணலாம். பட் ஆனால் அவங்களுக்கு அது வந்து யூஸ் பண்ண தெரியணுமே ஃபஸ்ட்டு. யாருக்கு? இல்லைங்க, இப்போ நான் வந்து ஒரு ஆயுதம் வச்சுருக்கேன். இந்த ஆயுதம் சேல் ஆனால் தானே எனக்கு அடுத்து தயாரிப்பு வரும். இந்த தயாரித்ததை வந்து சேல்ஸ் பண்ணும்போது, அதாவது இது யூஸ் ஆனால் தானே எனக்கு வந்து தேவைப்படும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம போரை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், யார் யார் சண்டை போகிறான்னு பார்க்குறோம். ஆனால் அந்த போரால் யார் பெனிஃபிட் ஆகிறான்னு நம்ம பார்க்குறதே இல்லை. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ யார் பெனிஃபிட் ஆகுறான்னா இந்த ஆயுதம் தயாரிக்கிறவங்க தான் பெனிஃபிட் ஆகுறாங்க. சப்போஸ் அங்கே உண்மையாகவே அங்கே போர் நிலவுக்கிற சூழல் இல்லைனாலுமே எப்படியாவது அந்த ஆயுதத்தை விற்றாகணும் அப்படின்றதுக்காண்டி இவங்களாம் ஒரு சூழல் க்ரியேட் பண்ணி நிறையா அலைன்ஸோடு வச்சு அவங்க அதை ஆயுதத்தெல்லாம் நல்லா விற்று தள்ளிடுறாங்க. இது தெரியாமல் நம்ம நாட்டுக்கு ஆயுதம் விற்கிற மாதிரி உங்களுடைய ஆயுதம் நீங்கள் தயாரித்தது ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும், அங்கே ஒரு சேல்ஸ் இருக்குது, அதில் லாபம் இருக்குது. இதுவரைக்கும் அமெரிக்கா வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆயுதங்களுடைய விலை வந்து பெரிய அளவில் ஒரு நாட்டுக்கான 10 வருஷத்துக்கான டோட்டல் பட்ஜெட்டையே வந்து காலி பண்ணியிருக்காங்க. பில்லியன் கிட்டே இருக்காங்க. ஆமாம், பல அமௌண்ட்டு, பல இது பில்லியன் ட்ரில்லியன் அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களால சம்பாதிச்சிட முடியும். ஈரானை கைப்பட்டால் அவங்களால சம்பாதிக்க முடியும். இதை விட பல மடங்கு சம்பாதிக்க முடியும். ஓகே, இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இப்போ நான் வந்து ஒரு ஃபாரன்ஹீட் 9/11 அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி, இப்போ நீங்கள் இந்த எப்ஸ்டீன் டாக்குமெண்ட்ரி சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு 9/11 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ட்வின் டவர் அட்டாக் அதை மையப்படுத்திய ஒரு டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப தெளிவாக அதுக்கு பின்னாடி வந்த போர், அதுக்கு பின்னாடி ஈராக்கில் தாக்குனது, ஒசாமா பின் லாடன் தேடல் நடந்த போர், இந்த மாதிரியான போர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்குது.
அதில் அமெரிக்காவிலேருந்து உருவாக்கிய டாக்குமெண்ட்ரிலாம் அவர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, இதெல்லாம் நடந்த இதில் வந்து எவ்வளோ ஆயுதங்கள் வந்து இறக்கப்பட்டது, இதனால் யாருக்கு லாபம் வருகிறது, அந்த லாபத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்னராக அப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் இருந்திருக்கிறாரு, அவருடைய பார்ட்னர்ஷிப்பில் இருந்த அந்த பெயரை அவர் அதுக்கப்புறம் நீக்கினார், இந்த மாதிரியான நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு முதலாளியாக இருக்கிறவர் வந்து ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கு அங்கே எந்த தடையும் கிடையாது. நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்திக்கலாம். இப்போ சமீபத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே பலரும் நம்மள நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் கேஸு சிலிண்டருக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறார், நானே கேஸ் ஏஜென்சி வச்சுருக்கேங்க, எனக்கு எந்த டீலர் தான், எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு சின்ன தொழில் நிறுவனத்திலேருந்து பெரும் தொழில் நிறுவனங்கள் வரைக்கும் இங்கே அரசியல்வாதிகள் நடத்தி கொள்ளலாம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு சரியா இல்லையான்னு மக்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடலாமா, இவங்களுக்கு என்ன ஆதாயம் வரும், அந்த பார்வையில் உலக அரசியலில் இதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஆயுதம் இருக்கிற ஒரு இடத்துலையோ அந்த பிஸ்னஸ் நெட்வொர்க்லேயே இருந்தால் அவர்களுக்கு போர் அல்வா சாப்பிட்ற மாதிரியா இல்லையா அப்படிங்கிற ஒரு, இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் மிலிட்டன்ஸ் வாங்க, நான் ஆயுதம் தரேன், நான் வேணால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின் போது அது இன்னொரு அடிஷ்னல், ஒரு துப்பாக்கி வாங்கினா இன்னொரு துப்பாக்கி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நான் இங்கே வந்து யோசிக்கிறேன்.